பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வேதபாட வகுப்பிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவை பற்றி உபதேசம் என்று சொல்லி இவ்விதமான சத்தியங்களை இந்த நாட்களில் கேட்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவை பற்றி உபதேசம் என்று சொல்லுகிறீர்களே, ஒட்டுமொத்த பரிசுத்த வேதாகமத்திலேயும் சிலுவை பற்றிய உபதேசம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்பீர்கள் என்றால், நான் உங்களுக்கு ஒரு சில நிமிடங்களில் விளக்கி தொடர்ந்து இந்த நாள் வேதபாட சத்தியங்களுக்குள்ளே நான் நடத்தப்பட வாஞ்சிக்கிறேன். பொதுவாக பிரியமானவர்களே, சத்துருவானவன் நம்மை வஞ்சிக்கும்படிக்கு, நம்முடைய ஜீவியத்தை கரைப்படுத்தும்படிக்கு அவன் கையில எடுத்துக்கொள்கிற இரண்டு விசேஷித்த ஆயுதங்கள் என்னவென்றால், ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம். ஆகினால்தான் நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சத்தையும் நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தையும் கல்வாரி சிலுவையிலே மாண்டு போன நிலைமையிலேயே கர்த்தருடைய வேதம் காண்பித்து கொடுக்கிறது. இதனை அடிக்கடி உங்களோடு பகிர்ந்து கொண்டாலும் மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கலாத்தியர் 5:24 நாம் வாசிக்கும் போது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்பதாய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதனையும் தொடர்ந்து கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே காண்பித்து கொடுக்கும் போது, நம்முடைய ஒட்டுமொத்த உலகமும் சிலுவையிலே மாண்டு போய்விட்டது என்பதையும் கர்த்தருடைய வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆக மாம்சம் மற்றும் உலகம், இந்த ரெண்டுக்கும் வெளியிலிருந்து சத்துரு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நம்மை கரைப்படுத்தவே முடியாது. அதனால்தான் இந்த உலகத்துல காணப்படுகிற அல்லது இந்த சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்த இச்சைகளாக இருக்கட்டும், உலகத்திலே காணப்படுகிற பலவிதமான பாவ போராட்டங்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கிரியைகளா இருந்தாலும் சரி, அவை எல்லாம் மாம்சம் மற்றும் உலகம் ஆகிய இந்த இரண்டுக்குள்ளே உள்ளடக்கப்படக்கூடியவைகளாகவே இருக்கிறது. அவை இரண்டையும் கர்த்தருடைய வேதம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டதாகவே காண்பித்து கொடுக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் முழுமையும் சிலுவையை பற்றிய உபதேசத்தினால் நிறைந்திருக்கிறது என்பதை இக்கால சபைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற முகாந்திரத்திற்காய் நாம் இந்த விசேஷித்த வேதபாட வகுப்புகளை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக என்னிடத்தில் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பதில் சொல்லவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். காணொளி மூலமா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா என்ன செய்யலாம், ஒருவேளை கமெண்ட்ல கூட நீங்க கேட்கலாம், அல்லது உங்களுக்கு நாங்கள் அலைபேசி எண்ணை கூட கொடுத்திருக்கிறோம், அதிலே நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஆனா வேதத்துல தவறான விளக்கங்களை நீங்க கொண்டு வரக்கூடாது. அதனாலதான் ஆதியாம புஸ்தகம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசங்களை, அந்த உபதேசத்தை பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் எல்லா இடங்களிலேயும் காண்பித்து கொடுக்கிறார்கள். அதைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், ஒட்டுமொத்த வேதாகமமே நன்மையையும் தீமையையும் காண்பித்து கொடுக்கிறது. எது நன்மை, எது தீமை, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்கிற ரெண்டு காரியத்தை காண்பிக்கிறதுனால நாம் இருக்கக்கூடிய அத்தனையும் புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடாத அத்தனையும் பழைய மனுஷனாகிய முந்தின ஆதாமாகிய அந்த பாவ மனுஷனுக்குள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஒரே மனுஷனால ஒட்டுமொத்த உலகமும் பாவத்திற்குள்ளாகவும் மரணத்திற்குள்ளாகவும் பிரவேசித்து விட்டது என்பது வேத வாக்கியத்தின் மூலமாய் நீங்களும் நானும் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 12, 13, 14, 15 ஆகிய தொடர்ந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள், அநேகர் மரணத்திற்குட்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதல், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை மாம்சத்தில் இந்த உலகத்தில் அனுப்பி
நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். அதனால்தான் ரோமர் 8:3 சொல்லுகிறது, மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வாசிக்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஒரே மனுஷனாகிய ஆதாமின் மூலமா எவளையும் சேர்த்துக்கலாம். வேதம் அந்த ஒரே மனுஷன் என்று சொல்லி சொல்லுகிறது. இவர்கள் மூலமாய் ஒட்டுமொத்த உலகமும் பிறக்க போற அத்தனை தலைமுறையும் கரைப்பட்டதாகவே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த ஆதாமின் இனத்தை கிறிஸ்து இயேசு அவருடைய சிலுவையின் மூலமாய் மீட்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை நம் ஒட்டுமொத்த வேதாகமத்திலும் அறிய வேண்டும். ஏதோ புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷ புஸ்தகங்களை பார்த்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஏறக்குறை 2000 வருஷத்துக்கு முன்பாக தான் இங்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கிறோம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1:4 வசனத்திலே. ஆக சிலுவை பற்றிய உபதேசம் உலக தோற்றத்துக்கு முன்பு இருந்தே காலா காலமா தலைமுறை தலைமுறையாய் பல்வேறு தீர்க்கதரிசிகள், ஞானதரிசிக்காரர்கள், தேவனுடைய தாசர்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அதை நாம் சரியான விதத்தில் அறிய வேண்டும். அதற்காக தான் இந்த வேதபாட வகுப்பு. இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலும் சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். கடந்த முறை ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே சில ஆவிக்குரிய சத்தியங்களை படிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் 6 நாள் அளவும் தம்முடைய கிரியைகளை எல்லாம் செய்து முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்த விஷயங்களை குறித்த சத்தியங்களை படித்தோம். அதனையும் தொடர்ந்து ஓய்வு நாள் என்பது என்ன, ஓய்வு நாள் எப்படி எதற்காக கொடுக்கப்பட்டது, ஓய்வு நாளுடைய விசேஷித்த கட்டளை என்ன என்கிற காரியங்களை குறித்து உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12 முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே வேதம் காண்பிக்கிறது, ஓய்வு நாள் எதற்காக அனுசரிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ கட்டளையாய் வெளிப்பட்டதாம். அவர்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்ததை நினைத்ததையும் அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்ற விதத்தையும் நினைத்து பார்க்கும்படிக்கு, நினைவு கூறும்படிக்கு ஓய்வு நாள் அவர்களுக்கு தேவ கட்டளையாக வெளிப்பட்டத உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் நானும் பார்க்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால வேத வசனங்களை உன்னிப்பா நம்ம கவனித்து இதனுடைய உட்கருத்தான சாரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே ஒரு சில சத்தியங்களையும் பார்த்து 3வது அதிகாரத்திலும் சில சத்தியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், தேவனாகிய கர்த்தர் அங்கே அநேக விருட்சங்களை உண்டாக்கினாலும் அங்கே பெயர் சொல்லக்கூடிய 2 விருட்சங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிற மனுஷன் அதனாலே சாகவே சாவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு என்ன செய்வானா? உயிரோடு இருப்பான் என்கிறதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மனுஷனுடைய வாழ்க்கையில மரணத்தை உண்டாக்குறது, ஜீவ விருட்சம் மனுஷனுடைய வாழ்க்கையில ஜீவனை உண்டாக்குறது. அப்போ கர்த்தர் எதை இங்க வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், இதுலயும் சிலுவை பற்றிய உபதேசம் அடங்கி இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களை அனுபவித்து வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்த சத்தியத்தினாலே விடுதலை பெற்றவராய் ரோமர் 7 மற்றும் 8வது அதிகாரங்களிலே தன்னுடைய சொந்த அனுபவங்களை குறித்து பேசி அதன் மூலமாய் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அங்கே காண்பிக்கிறார். அப்ப 7வது அதிகாரம் முழுக்க பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தடுமாற்றத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா 8வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது கவனிப்பீர்கள் என்றால், ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னது மாத்திரமல்ல,
கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் கூறுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆக அங்கே ஒரு விடுதலையை குறித்து பேசுகிறார். கிறிஸ்து இயேசுனுடைய அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், அந்த ஆவியின் பிரமாணம். அப்ப தடுமாற்றம் உள்ள பவுல் அப்போ மரண பிரமாணத்துக்குள்ளே, பாவ பிரமாணத்துக்குள்ளே தடுமாறி கொண்டிருக்கிறார். விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்தா எங்கதான் போகணும்? பரலோகத்துக்கா இல்ல பாதாளத்துக்கா? பாதாளத்துக்கு தான் போகணும். விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிற இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு அந்த நாட்களில் காணப்பட்டிருந்தா. அதனால்தான் அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த பாதை, இந்த தடுமாற்றமான பாதை நிச்சயமாகவே முடிவிலே அவரை நரகத்தில் கொண்டு போய் தான் விடும். அது மரண பாதை தான். அப்படிப்பட்ட தடுமாற்றத்தில் இருந்த இந்த மனுஷன் இப்போ ஒரு ஜீவ விருட்சத்தை அனுபவிப்பது போல ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று சொல்லுகிறார். என்னை விடுதலையாக்கிட்டு என்று சொல்லுகிறார். இது எதுல இருந்துதான்? பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிட்டு. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த மரணத்திற்கும் இவரை தப்புவித்ததான். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ மரணம் ஜீவன் என்கிற 2 பகுதியை காண்பிக்கிறார். அந்த விடுதலையான விதத்தையும் 3ஆம் வசனத்திலே சொல்லும் போது எப்படி எனில் அழகா விளக்கம் கொடுக்கிறார். அது எப்படி என்றால், அதான் எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ குமாரனாகிய கிறிஸ்து இயேசு என்கிற பெயர்ல மனுஷகுமாரனா மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியில வெளிப்பட்டு வெறுமனே அற்புதங்களை செய்ததுனால கிடையாது, குடருக்கு பார்வை கொடுத்ததுனால எனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை எப்படி கிடைக்கி? அவர் குஷ்டரோகிக்கு சோங்கெடுத்தனால கிடைக்கா? இல்ல. அவர் எதுல போகணும்? கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தா. அது எதை வெளிப்படுத்துகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை சிலுவைக்கு கொண்டு போனார். நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனை சிலுவைக்கு கொண்டு போனார். ஆகவேதான் ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அப்ப ரோமர் 8வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று சொல்லுகிறார். அப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன், ஜீவனும் சமாதானமாம். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்குள்ள 2 விருட்சங்களை காண்பித்து கொடுக்கிற, விசேஷமா 2 விருட்சங்களை முளைக்க பண்ணி நான் சொல்றாரு. அப்ப அதை நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சம். அப்ப நான் எனக்குள்ள இந்த 2 பிரமாணத்தை பார்க்கலாம். ஒன்னு ஆவியின் பிரமாணம், இன்னொன்னு மாம்சத்தின் பிரமாணம். நான் மாம்சத்தின்படி நடந்தால் மரணத்தை சந்திப்பேன், ஆவியின்படி நடந்தால் ஜீவ விருட்சம் என்று சொல்ற ஜீவனை அனுபவிப்பேன். ரெண்டுமே எனக்குள்ளதான் இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், போன பைபிள் ஸ்டடியிலேயே ஏதேன் தோட்டம் கர்த்தருடைய சபைக்கு அடையாளமா இருக்குங்கிறத திட்டவட்டமா உங்களோடு வேத வசன வெளிச்சத்தோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டு உதவி செய்தார். ஒருவேளை உங்களை இப்பொழுது கேட்கிறவர்களுக்கு சந்தேகம் இருக்குமே, ஆனால் இதற்கு முந்தின பைபிள் ஸ்டடியை நீங்கள் பார்க்க அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, அப்போ இந்த ஏதேன் தோட்டம் கர்த்தருடைய சபை கிடையாது. அப்ப நம்ம தான் கர்த்தருடைய சபை. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த ஏதேன் தோட்டத்துல 2 விருட்சம் சாகு வரைக்கும் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்னு நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சம், இந்த மாம்சம். இன்னொன்று ஆவி. மாம்சம் இன்னொரு இடத்துல, ஆவி இன்னொரு இடத்துல அப்படின்னு சொல்லி இல்ல. மாம்சம் ஒரு இடத்துல, ஆவி வேறொரு இடத்துல அப்படின்னு சொல்லி பைபிள்ல இல்ல. மாம்சமும் ஆவி எங்கதான் இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. அப்போ அன்றைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அதனாலதான் அந்த சிலுவை பெற்ற உபதேசத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு, அவசியத்தை காண்பிக்க வேண்டியது இருக்கு. ஏனென்றால் ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்றார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த மனுஷன்ல மாம்சத்தின்படியும் நடக்க முடியும், ஆவியின்படியும் நடக்க முடியும். மாம்சத்தின்படி நடந்தா அது எதை காண்பிக்கு? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பது. ஆவியின்படி நடக்கிறது எதை காண்பிக்கிறது? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பது. பாருங்க,
இந்த சரீரமாகி இந்த சபையில கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஒழுங்கு பார்த்தீங்களா? அதனாலதான் இந்த மாம்சம் என்னைக்கு மேல எழும்பலாம். அதனாலதான் ஆவியின்படியே நடக்க வேண்டியது இருக்கு. ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லியும் கலாத்தியர் 5வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களாக இந்த ரெண்டு விருட்சங்களும் அதைத்தான் காண்பி. ஒன்று சுய நீதி. நன்மை தீமைங்கிறத நான் அறியலாமா அப்படின்னு கேட்டா, நமக்கு நாமே நன்மை தீமை அறிந்து கொள்வோம் அப்படின்னா, இப்ப நமக்கு எதுக்கு பைபிள், நமக்கு எதுக்கு சபை? இயல்பா மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கே தெரியும் கத்தியில நினைச்ச கூட, கத்திய வச்சு கையில நினைச்ச கூட கீக்க கூடாதுன்னு சொல்லி அவன் பாடம் படிச்சுட்டு வரல. எங்கேயாவது பாடம் படிச்சுட்டா வர்றான்? இல்ல. அவன் இயல்பாவே தீய கண்டு அவன் கிட்ட போக மாட்டான். அவனுக்கு தெரியும் தீ கிட்ட போக கூடாது. ஆனா அழகான மலர்கள் இருந்தா அது பக்கத்துல போகலாம். இயல்பாவே சிங்கத்துக்கு பயந்து ஓடணுங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? இயல்பாவே அவனுக்குள்ள சிங்கத்துக்கு பயந்து ஓடணும். ஆனா ஒரு பூனைக்குட்டி இருந்தா அதை எடுத்து அப்படி அரவணைக்கலாம் அப்படின்னு அவனுக்கு இயல்பா தருது. அப்ப எது நன்மை எது தீமைங்கிறத அவன் தன்னுடைய சொந்த மனசாட்சியில, தன் சொந்த ஜீவியத்துல அவனுக்குள்ளேயே அவனுக்கு எல்லாம் அறியப்பட்ட விதமாய் காண்பிக்கப்படுகிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அப்படி நடந்தால் மரணம் சம்பவிக்குமா? ஒரு குடிகார மனுஷன் கேட்டா, ஐயா நீ குடிக்கலன்னு கேட்டா, ஆமா குடிக்க நல்லா இருக்கு, எனக்கு என்ன நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நான் செய்வேன், எனக்கு எது தீமன் படுதோ அதை விட்டு நான் விலகிடுவேன்னு அவன் சொல்றான். அப்ப அவங்களை என்ன சொல்ல? அதனாலதான் இதான் சுயநீதி. அப்ப நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சம் எப்பொழுதுமே ஒரு மனிதனை, ஒரு மனுஷி சுயநீதியில இருக்க பண்ணும். அது மரணத்தை வெளிப்படுத்தும். ஆனா ஜீவ விருட்சம் எதை காண்பிக்கு? தேவ நீதிக்குள்ளே கொண்டு வருகிறது. அப்ப இதுலயும் சிலுவை பற்றிய உபதேசம் தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எவ்வளவு மேன்மையான வெளிச்சம் பாருங்க. அப்ப சுயநீதியை களைந்து ஓடணும். சுயநீதி தான் அந்த நன்மை தீமை அறியத்துக்கு. அப்ப ஏன் சுயமா நான் எனக்கு இது நன்மை இது தீமை அப்படிங்கிறத அறியறதுக்கு தேவன் ஒரு காலம் இடம் கொடுக்கிறது இல்லை. இது நன்மை இது தீமை சொல்லி என் சுயத்திலே நான் யோசித்து தீர்மானித்து காரியங்களை நடப்பிப்பது என்பது தேவனுடைய நீதிக்கு எப்பொழுதும் எதிரானது. அதனாலதான் நம்முடைய சுயநீதி அல்ல, தேவ நீதியையே நிலைநிறுத்த நாம் பிரயாசப்பட வேண்டும். இதை குறித்த காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது ரோமர் 10வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் என்னுடைய நான் தேவனை நோக்கி செய்யும் வேண்டது விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொன்னது மாத்திரம் இல்ல, அவர்கள் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார் என்று சொல்லி அங்கே காண்பிக்கிறார். அப்ப சுயநீதி தேவ நீதி. சுயநீதி என்பது சுயத்துல மனிதன் நன்மை தீமை அறிவது. தேவ நீதி என்பது தேவனுடைய பார்வையில எது நன்மை எது தீமை என்று அறிந்து கொள்வது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக மரணம் ஜீவன் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய விருட்சங்களை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற விதமானது சிலுவை பற்றிய உபதேசத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஏனென்றால் குமாரனுடைய மரணம் மற்றும் அடக்கம் பண்ணுதலிலே நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனும் மரித்து மாண்டு அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். அப்ப நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பலனை கர்த்தர் அடக்கம் செய்து விடுகிறார். மாம்சத்தின்படியான வாழ்க்கை முழுவதையும் கர்த்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தம்மோடு அடக்கம் செய்து விட்டார். ஜீவ விருட்சமாகிய ஆவியின்படி நடந்து ஜீவனை அனுபவிக்கிற அனுபவத்தை தேவன் புது மனுஷனாகிய, அதாவது புது சிருஷ்டியின் சாயலிலே வைத்திருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது ஏதேன் தோட்டத்திலே பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு காண்பிக்கப்படுகிற அந்த 2 விருட்சங்களும் எதைத்தான் காண்பிக்கு? பழைய மனுஷனுடைய முடிவையும் புதிய மனுஷனுடைய வாழ்வையும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம கவனிக்க போறோம் என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நாம் கிட்டத்தட்ட அங்கே 10வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி பாயுது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த சத்தியங்களை காண்பித்து கொடுத்துட்டு ஏதேனிலிருந்து என்ன உண்டாகுது? நதி என்ன செய்யுது? பாயுது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு நதி பாயுது. அதுதான் பிரிந்து என்ன செய்யுது தெரியுமா?
4 பெரிய ஆறுகள் ஆயிற்று என்று சொல்லி அங்கே 4 ஆறுகளை குறித்து சொல்லுகிறார். முதல் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயராம், இரண்டாவது ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், மூன்றாவது ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், நான்காவது ஆற்றுக்கு ஐபிராத் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 ஆறுகளை குறித்த 2 விசேஷித்த சத்தியங்கள் உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு அதை தொடர்ந்துள்ள பகுதி நம்ம அடுத்தடுத்து தியானிக்க போகிறோம். அப்போ நல்ல ஞாபகம் வைங்க, இப்ப மரங்கள் விருட்சங்கள் எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் ஆண்டவர் ஏன் காமிச்சு கொடுக்கிறார்? நதி, 4 பெரிய ஆறுகள் அப்படி சொல்றார். அப்படின்னு சொன்னா விளங்கிக் கொள்ளணும், சகல ஜீவ ராசிகளுக்கும் அனுதினமும் ஜீவன் உண்டாக வேண்டுமே ஆனால் எதை பருகி ஆகணும்? இந்த தண்ணீரை பருகி ஆகணும். அதனாலதான் அங்கே சகலவிதமான விருட்சங்கள், சகலவிதமான மிருக ஜீவங்கள், ஊரும் பிராணி எல்லாத்தையும் பார்க்கிறோம். பலவிதமான பறவைகள், இதெல்லாம் ஜீவனோடு இருக்குன்னா எது தேவை? தண்ணீர் கட்டாயம் தேவை. மனுஷனுக்கு அதுதான் தேவை. அப்ப அந்த நதி அப்படிங்கிறது ஜீவனை குறிக்கிறது. அதுல விசேஷமா உங்களோடு நான் இந்த பகிர்ந்து கொள்றேன். நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம் 4 ஜீவன்கள். 4 ஜீவன்களை குறித்து கர்த்தருடைய வேதத்துல பார்க்கும்போது 4 ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கு. ஒன்றுக்கு சிங்க முகம், இரண்டாவது எருது முகம் என்று பார்க்கிறோம், மூன்றாவது மனுஷ முகம், நான்காவது கழுகு முகம். இதைத்தான் நம்ம 4 சுவிசேஷ புஸ்தகங்களுக்கு அடையாளமாய் பார்த்தறிந்திருக்கிறோம். அது குறித்த சத்தியங்களை எசேக்கியேல் 1வது அதிகாரத்திலேயும் வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலும் பார்ப்பீர்கள் என்றால் சிங்காசனத்தை சுற்றில் இருக்கக்கூடிய அந்த 4 ஜீவன்களுக்கு 4 விதமான முகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 4 நம்ம கவனிக்கும் போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்கள் தான் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. 4 பெரிய ஆறுகளை பார்க்கும்போது இது பாய்கிற இடத்துல எல்லாம் ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இன்னைக்கு ஜீவன் யார்? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி நாம் 1 யோவான் 5வது அதிகாரம் 12 வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன். அப்ப இந்த நதி பாய்ந்து போகிறதுடைய நோக்கம் என்ன? சகல ஜீவராசிகளுக்கும் ஜீவன் அளிக்கும்படி ஜீவன் உண்டாகணும். அதுதான் அதை வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த 4 பெரிய ஆறுகளாய் பெறுகிறது சொல்லும் போது ஏதேனிலிருந்து புறப்படுகிற ஒரு நதி. இந்த ஏதேனை நம்ம 2 கோணமா எடுக்க முடியும். ஒண்ணு இந்த பூமியில் இருக்கிற சபை, இன்னொன்று பரலோகத்தில் இருக்கிற சர்வ சங்கமாகிய முதற் பேரானவர்களின் சபை என்பதையும் அறிந்து கொள்ளணும். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் இருக்கு. நம்ம ஏதோ இங்க மட்டும் நினைச்சிடாதீங்க, இங்குள்ள ஆராதனை ஒழுங்கே எங்க தீர்மானிக்கப்பட்டு எங்க நடந்தேறி கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது பரலோகத்துல. அதனுடைய சாயலுக்கு ஒப்பாகத்தான் பூமியில ஆசரிப்பு கூடாரம், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஆராதனை ஸ்தலங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படி சொல்லிதான் நாம் எபிரேயர் 8வது அதிகாரம் துவக்கத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் 5 வசனங்களுக்குள்ளாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவ சமூகத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறத வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது இங்கேயும் ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகளாக பரவுகிறது. உண்மையிலே சொல்ல போனா இந்த 4 பெரிய ஆறுகளை நம்பிதான் சகல ஜீவராசிகளும் என்ன செஞ்சிட்டு இருக்கு? உயிர் வாழுது. உண்மையிலே கேட்டீங்கன்னா இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டவர் குமாரன், அவர்தான் ஜீவனை கொண்டு வர முடியும். சத்தம் ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தான் ஜீவன். அந்த ஜீவன் இல்லைன்னு அவ்வளவுதான். அதான் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லி யோவான் 3:36 வாசிக்கிறோம். அப்ப குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் தான் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். யோவான் 5வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் மரணத்திற்கு நீங்களாகி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது 4 பெரிய ஆறுகள் நான் எப்படி தியானிக்க வேண்டியது இருக்கு? 4 சுவிசேஷ புஸ்தகங்கள். நானா சொல்றேன் அப்படின்னு சொல்லி எடுக்கணும் அவசியம் இல்லை, வசனத்துல அப்படிதான் இருக்கு. 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் 4மே யாரை பற்றியதை தான் பேசுது? ஜீவனை பற்றியதான் பேசுது. 4மே ஜீவன் தான். அதனாலதான் இந்த ஒவ்வொரு சுவிசேஷமும் உள்ள மனிதனுக்குள்ள கடந்து போகும்போது குமாரன் என்கிற அந்த ஜீவனை குறித்து அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கு, அறிமுகப்படுத்துகிறது, குமாரனை விளக்குகிறது, குமாரனை பற்றி பேசுகிறது, ஜீவனை பற்றி பேசுகிறது, ஜீவனை அறிமுகப்படுத்துகிறது. ஜீவன் ஜீவன் ஜீவன். இந்த 4 பெரிய ஆறுகளும் பாய்ந்து சகல ஜீவராசிகளுக்கும் ஜீவன் உண்டாகுது. உண்மையிலே சொல்ல குமாரன் இல்லை அப்படின்னா ஜீவன் கிடையாது. அதனாலதான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம்.
செல்போன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த சைலண்ட் மோட்லயோ அல்லது ஃபிளைட் மோட்லயோ போட்டுக்கங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது 4 ஆறுகள் இதெல்லாம் ஜீவன காண்பிக்கு நமக்கு உண்மையிலே புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் குமாரனை பற்றியே இருக்கிறதுனால அது ஜீவனை பற்றியே இருக்கு. இந்த 4 பெரிய ஆறுகளும் ஜீவனை பற்றியே இருக்கிறது. இன்னொரு வெளிப்பாடு இதுல உண்டு. பொதுவா அந்த நதி அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியான ஒரு அடையாளம். தண்ணீர், திரளான தண்ணீர் மற்றும் இந்த நதி பரிசுத்த ஆவியான ஒரு அடையாளமா இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது சொல்றதுக்கு பிறகு நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் அதே யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன செய்ய கடவன்? பானம் பண்ண கடவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, தம்மை விசுவாசிக்க போகிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னாராம். அது மட்டும் இல்ல, அது முன்னால சொல்றார், அவ்விடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன உண்டாகுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? ஓடும் அப்படின்னு சொல்ற. இந்த நதி ஓடி வர்ற காட்சிய புதிய ஏற்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அது ஏதேன்ல இருந்து புறப்படும். ஏதேன் கர்த்தருடைய சபைன்னு சொல்லிட்டு மீண்டும் அதை சொல்ல நம்ம சொன்னா நேரம் போயிடும். அப்போ இந்த ஏதேன்ல இருந்து இந்த நதி பாயணும். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த வாழ்க்கை. இங்க தங்கு குதிக்கிறது கிடையாது, புரியாததையும் தெரியாததையும் அளப்புகிறது கிடையாது. பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பின வாழ்க்கை, அதான் நதி. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, எதுக்காக சொன்னாராம்? தம்மை விசுவாசிக்க போகிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்தான் சொன்னார். அவர் கையில குடத்துல நிறைய தண்ணி வச்சிருந்தாரு, வர்றவங்க எல்லாம் வந்து குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லல. எதுக்கு சொன்னாராம்? தம்மை விசுவாசிக்க போகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னாராம். அப்ப நதி ஓடும் அப்படிங்கிறது எதுக்கு அடையாளம் படுத்துகிறார்? பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம் தேவை. பெரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற அந்த வாழ்க்கை கர்த்தருடைய சபைக்கு தேவை. ஏதோ பரிசுத்த ஆவியை குறித்து தியானிச்சுட்டு போறதில்ல, ஆவியிலே நடத்தப்படுகிற, பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி இருக்கிற, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமானது. உண்மையிலே விசுவாசத்தின் மூலமாய் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி எபேசியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ரீதியிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் கர்த்தருடைய சபைக்கு தேவை. இதை தொடர்ந்து விசுவாசத்தின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நாம் அவருக்குள் முத்திரை போடப்படுகிறோம். இதை தொடர்ந்து ஆவியானவர் எப்படி நடத்துவார் தெரியுமா? எப்படி யோவான் 16வது அதிகாரம் துவக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறது போல, அவர் அவ்வளவாய் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷிக்குள் இருக்கிற ஒரு பெரிய அடையாளம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால இந்த 2 விஷயமா நம்ம இந்த 4 ஆறுகளையும் எடுத்துக்கொள்ள முடியும். முதல்ல இந்த கிறிஸ்து என்னும் ஜீவனை காண்பிக்கக்கூடிய, கிறிஸ்து என்னும் ஜீவனை வெளிப்படுத்தக்கூடிய பகுதியாக நம்ம அங்கே பார்க்கிறோம். 2வது, இங்கே பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஜீவியத்திற்கு அடையாளமாய் இது காண்பிக்கிறது. அது என்ன? அது பரவி போகிறது. அப்படி சொல்லும்போது உண்மையாவே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய, அதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து பாய்ந்து அநேகரை அவர் பக்கமாய் இழுத்து கொள்ள வேண்டும். அநேக இடத்தில் இந்த ஜீவனை கொண்டு போக வேண்டும். நாம் கண்டுகொண்ட ரட்சிப்பை அநேகர் கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு தான் ஆவியானவர் வழி நடத்துவார். அப்படிதான் ஆதிகால அப்போஸ்தலர்கள் செயல்பட்டார்கள், நடத்தப்பட்டார்கள், ஆவியில் நடத்தப்பட்டு. அதுக்கு உதாரணம் சொல்லும் போது ஆண்டவர் பிலிப்பு கூட ஆண்டவர் காண்பிக்கிறார். பிலிப்பு பாருங்க, ஒரு பட்டணத்துல எல்லாரும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாய் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தம் பெற்றாங்க. அது தொடர்ந்து ஆவியானவர் விடல, நீ வனாந்தர மார்க்கமாய் போய் சொல்லி கந்தாகியின் மந்திரியை
ரட்சிப்புக்குள்ளே, ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்துவதற்கு இந்த பிலிப்பை எவ்வளவு அதிகமாய் அவர் வழி நடத்தினார் என்று பார்க்கும்போது, இந்த நதி பாய்ந்து என்ன செய்து, நதி பாய்ந்து பிறரை ஜீவனுக்குள் நடத்தி விட்டது என்று சொல்லி நீங்களும் நானும் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே மிக தெளிவாக பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இன்னும் இந்த தண்ணீர் இதெல்லாம் நீங்க வேதத்துல உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணீர் எல்லாம் எதுக்கு அடையாளம் அப்படி சொன்னா, இந்த விதத்துல சுத்திகரிப்புக்கு அடையாளமாகத்தான் இருக்கிறது. அதையும் நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனை தொடர்ந்து இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல இன்னும் ஒரு சில சத்தியங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதுல 15வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதை கடந்த முறை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். பொதுவா சபை அப்படி சொல்லுவாங்க, ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆதாம் ஏவாள் கிறிஸ்துவுக்கும் மனவாட்டியாகிய சபைக்கு அடையாளங்கிறத வசனத்தின் மூலமாய் பார்த்தோம். ஏதேன் தோட்டம் சபைக்கு அடையாளம், அப்ப இந்த எழுத்தின்படியான ஒரு சபைக்கு அடையாளம். அப்போ அதற்குள்ளே அவர்கள் வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, குமாரனோடு மனவாட்டியாகிய சபை இணைந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன, விளங்கி கொள்ளுங்க. பண்படுத்தப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். இந்த போன ஸ்டடியில உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். டு ட்ரெஸ் இட் அண்ட் டு கீப் இட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கு. அப்போ பண்படுத்துறது அப்படி சொல்லும்போது வேண்டாத அருவருப்புகள் எல்லாம் அகற்றணும். இரண்டாவது, சபை காப்பாற்றப்படணும், ஒவ்வொரு விஷயத்திலும் கரைபடாதபடி காக்கப்படணும். இதற்காகத்தான் தேவன் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை அதுக்காக தான் காண்பித்து கொடுக்கிறார். அப்போ பண்படுத்தப்படுற, அதனாலதான் எபேசியர் 4வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை பார்க்கும் போதெல்லாம் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் கிறிஸ்துவின் சுவிசேஷ வேலைக்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக, அதற்காக தான் சபையில சில ஒழுங்குகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, கொலோசையர் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும் போதும் கூட வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அப்போ பாருங்க, பண்படுத்தப்படுற பகுதியை முதல் பகுதியில காண்பித்து கொடுக்கிறார். பூமியில் உள்ள எல்லாத்தையும் அகற்றணும். பூமியில் உள்ளவைகள் அப்படி சொல்லுவாங்க, அருவருப்பு குப்பைகள் எல்லாத்தையும் அகற்றிட்டு அடுத்து சொல்றாரு காக்கணும். அது எப்படி காப்பாத்துறாரு அப்படின்னா, பழைய மனுஷன், பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிற பழைய மனுஷன் கிறிஸ்துவுடைய மரணத்திலே மடிந்து அவருடைய அடக்கத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு அப்படி உயிர்த்தெழுதலே புதிய மனுஷனுடைய சாயல் வெளிப்படுது. அந்த ஜீவன் யாருக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு? தேவனுக்குள் மறைஞ்சிருக்கு. தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கிற யாராவது தொட முடியுமா? நாட்கள்ல பூச்சாண்டி வர்றான் அப்படி சொல்லிட்டாலே உடனே சின்ன பிள்ளைகளா நாங்க கூட என்ன செய்வோம் தெரியுமா, இந்த பூச்சாண்டி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அம்மாவுடைய சேலைக்கு பின்னால் அப்படி மறைஞ்சுக்கிடுவோம். அம்மாவுக்கு பின்னால் அப்படி மறைஞ்சு அப்படி பிடிச்சுக்கிடுவோம், சேலை பிடிச்சு அப்படி மறைஞ்சுக்கிடுவோம். ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு அதுதான் அப்படின்னு சொல்லி எங்களை காத்துக்கொள்ளுக்கு இப்படி மறைஞ்சுக்கிடுவோம். தேவனுக்குள் மறைஞ்சிருக்கு எவ்வளவு பெருசு பாருங்க. அதனாலதான் அங்க வேதத்துல பாக்குறோம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் என்ன செய்து மறைந்திருக்கிறது. அப்போ எப்படி சிலர் பார்த்தீங்களா, முதல்ல பண்படுத்துற காட்சியை காண்பித்துட்டு அடுத்து காக்கப்படுகிற காட்சியை காண்பிக்கிறார். இது சபை கட்டாயம் பெற்றிருக்கணும். அதான் அந்த முதன்மையான அடையாளம். அப்ப என்னையா பெரிய, அப்ப ஆதியாகமம் 2:15 சிலுவைப்பட்டி உபதேசம் தானே? ஆமா இருக்குதே, நம்மளா ஒண்ணு புதுசா ஜோடிக்கல, இருக்குது. அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதை தொடர்ந்து 17, 18, அதுல 17, 18 அப்படி சொல்றதை விட 17வது வசனத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஆதாமோடு தேவன் செய்கிற உடன்படிக்கை 17வது வசனத்துல, அதாவது மன்னிக்கும் 16 மற்றும் 17, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை உற்று நோக்கி கவனிக்கும் போது, தேவன் ஆதாமோடு செய்கிற உடன்படிக்கை இது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வெளிப்படையா உடன்படிக்கைன்னு இல்லையே, உண்மையிலே உடன்படிக்கை செய்தாரா? எங்க இருக்கு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓசியா 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்றார். ஓசியா 6:7. அப்போ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறினா கர்த்தர், அப்போ ஆதாம் உடன்படிக்கை என்ன செஞ்சிருக்கிறான்?
மீறி இருக்கிறான். நமக்கு தெரியும் எந்த விஷயத்துல மீறினா. புசிக்க வேண்டாம் என்கிற விளக்கின் அந்த விருட்சத்தை பற்றிய விஷயத்துல அவன் மீறினான். நமக்கு தெரிந்ததுதான். அப்போ இங்க அப்போ ஆண்டு இங்க ஏற்படுத்துறது என்னது? 16-17 ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அந்த ஆதாமோடு என்ன ஏற்படுத்துறாரு? உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இது திட்டவட்டமா கர்த்தருடைய சபைக்கு தெரியணும். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இதுவும் செல்வி பற்றியதுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பண்ற உடன்படிக்கை எதை பற்றியது தெரியுமா? உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. ஆண்டு என்ன சொல்றாரு தெரியுமா? ஜீவனை குறித்து பேசுறார். நீ மரணம் அடையாதபடிக்கு ஜீவனோடு இருக்கணும். நீ மரணம் அடையாதபடிக்கு ஜீவனோடு இருக்கணும். நான் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். நீ மரணம் அடையாதபடிக்கு ஜீவனோடு இருக்கணும். அதுதான் உடன்படிக்கை பற்றிய விஷயம். மரணத்துக்குள்ள போயிராத, ஜீவனோடு இரு. அப்ப ஜீவனை பற்றியதுதான் தேவன் செஞ்ச உடன்படிக்கை. என்றென்றைக்கும் நீ உயிரோடு இருக்கணும், சாகவே சாகக்கூடாது. ஆனா சாத்தான் என்ன கொண்டு வரான்? வெளித்தோட்டத்துலதான் நீ சாகவே சாவதில்லைன்னு சொல்றான் 3வது அதிகாரம் துவக்கத்துல. ஆனா உட்கருத்து என்னது? அவன் சாகவே சாவான். சந்ததி சந்ததியாய் மரணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் வந்து பிரவேசித்தது போலவும் ஆயிற்று என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதே ரோமர் 5வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அப்ப நம்ம இங்க என்ன கவனிக்கணும்? உடன்படிக்கைனா என்ன அப்படின்னா, உடன்படிக்கை நமக்கு தெரியும், அக்ரிமெண்ட். உடன்படிக்கை covenant means an agreement between two, made between two. ரெண்டு பேர் அல்லது more than two, ரெண்டு பேருக்கு மேற்பட்ட நபர்களா ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்வது. அப்ப ஆண்டு என்ன சொல்ல அப்படின்னா, நீ சகல விருட்சங்களையும் கனிகளையும் புசிக்கலாம், ஆனா என்ன செய்யக்கூடாது? நீ இதை புசிச்சா மறிச்சிருவ. அது மறிக்கணுமோ வேண்டாமோ அது நீ பாத்துக்க, அவ்வளவுதான். உன் கையில கொடுத்துட்டு நீ இந்த கோட்டை தாண்டினா அவ்வளவுதான். அப்படிதான் அந்த கணக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் அங்க டீலிங் வச்சுட்டார், இதுதான் வச்சுட்டார். அப்ப பிரியமானவர்களே, அப்ப ஜீவனை பற்றி இதுதான் தேவனுடைய உடன்படிக்கை. ஆனா சாத்தானுடையதை பாருங்க, அவன் மரணத்தை கொண்டு வர்றான். அப்ப இங்கேயும் ஆண்டவர் எதைதான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், சிலுவை பற்றிய உபதேசம். ஏனென்றால் எபேசியர் மன்னிக்கவும் எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை இங்க பார்க்கும்போது, அப்போ இது உண்மையாவே குமாரனை பற்றிய விஷயம்தான். ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் என்ன செய்கிறார்? அழிக்கும்படிக்கும். அதனாலதான் வேதத்துல இவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ஏசாயா 25வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அதே தீர்க்கதரிசனத்தினுடைய காரியத்தை தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து சொல்றார். அழிவுள்ளதாகிய அது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய அது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற செய்யும் நிறைவேறுங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் சொல்லிட்டு சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. எவ்வளவு நேர்த்தியை கொடுக்கிறார் பாருங்க. தைரியமா முன்னேறி செல்லலாம். நம்முடைய பிரயாசம் விருதாவாய் போகாது. ஏன்னா ஒரு மரணத்தை ஜெயமாய் விழுங்கி விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த உடன்படிக்கை பற்றிய விஷயத்திலையும் தேவன் எதான் காண்பிக்கிறார்னா, ஜீவனை பற்றிய உடன்படிக்கை. மறந்துடக்கூடாது, அவர் மரணத்தை பற்றி உடன்படிக்கை சொல்லல. நம்ம நினைப்போம், நீ புசிக்கினால சாகவே சாவாய், அப்படி செத்து போயிரு அப்படிங்கிறக்கா சொல்றாரு. இல்ல, நீ சாகாதபடிக்கு, நீ பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் உன்னோடு உடன்படிக்கை பண்றார். உண்மையா இல்லையா? அவனா மரணத்தை தேடிக்கிட்டான்.
அவர் பிழைத்திருக்கும்படியான உடன்படிக்கை எந்த உபதேசத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? சிலுவை பற்றிய உபதேசம். அதனாலதான் அழகாங்க போட்டிருக்கு, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். ஏன்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்க முடியும். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அந்த உடன்படிக்கையினுடைய பின்னணியை கவனிச்சீங்கன்னா சிலுவை பற்றிய உபதேசம் தான் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனையும் தொடர்ந்து நம் வேதத்திலே நாம் பார்ப்போமேயானால், இங்கே கடைசி பகுதிக்கு நாம் வரும்போது 2வது அதிகாரம் கடைசி நமக்கு தெரியும் ஏவாள் உருவாக்கப்பட்ட விதம். நான் கடந்த முறை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆதாமையும் உருவாக்குறார், 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஏவாளையும் அவர் உருவாக்குனார் சொல்லி 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த உருவாக்கிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தெல்லாம் நம்ம கடந்த முறை தியானித்தோம். 23, 24 2 வசனங்களை பார்க்கும்போது அவர் சொல்றார், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுக்கு முந்தின வசனத்தையும் சேர்த்துக்கங்க, முந்தின 2 வசனங்களையும் சேர்த்துக்கங்க, 21, 22. அப்ப தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு 5 நித்திரை வர பண்ணி அவனுடைய விலா எலும்புகள்ல ஒன்றை எடுத்தா என்ன செய்றாரு? ஏவாளை சிருஷ்டிக்கிறார். நாம் முதலே பார்த்தோம், ஏவாள் சபைக்கு அடையாளம் என்று சொல்லி. அப்ப விலா எலும்பு, அப்ப விலா எலும்புல இருந்து விலா எலும்புகள்ல ஒன்னை எடுத்துதான் என்ன செய்றாரு? ஏவாளை சிருஷ்டித்தார். அப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கங்க, இது கட்டாயம் தெரியணும். சபைக்கென்று தனித்துவமான பிம்பம் ஒன்று கிடையவே கிடையாது. சபைக்கென்று தனித்து அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் கிடையவே கிடையாது. ஏன்னா சபை எதுல இருந்து உருவாக்கப்படுது? இந்த சாரத்துல தான் உருவாக்கப்படுது. அப்ப குமாரனுடைய சாரத்தை தான் அது பெற்றிருக்கணும் காலாகாலமா. இதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆதாம தனியா வேறுதமா உருவாக்குனது போல ஏவாளையும் தனித்து ஒரு இதுல ஒரு விதமா உருவாக்குனாருன்னு போடல. அது ஒரு செப்பரேஷனை குறிச்சிரும். இங்க இருந்து எடுத்து உருவாக்குனதுனால ஆதாம் வேற வெளியில உள்ளவ கிடையாது, எங்கேயோ உள்ளவ கிடையாது. கிறிஸ்துவனுடைய விலா எலும்பாக தான் அங்க பாருங்க, விழாவில் இருந்தா அந்த சபை உருவாக்கப்படுகிறது. நமக்கு தெரியும் எப்படி உருவாக்குறார். அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் தான் நீதிமான்கள் என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இப்படி நாம அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. சரி, அப்ப இந்த இரத்தமும் தண்ணீரும் இப்படி வேதத்துல கவனிச்சீங்க. அப்படி விழாவில இருந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அப்படி விழாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இரத்தமும் தண்ணீரும். அப்ப இந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீர் வருது. ஏன் இந்த இரத்தமும் தண்ணீர் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன்னா, இந்த இரத்தமும் தண்ணீரும் குமாரனுடைய சாயலுக்கு அடையாளம். அதான் அவருடைய விழாவிலிருந்து அவள் படைக்கப்படுகிறாள். அப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த இரத்தமும் தண்ணீரும். வேதத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த இரத்தத்தை சுத்திகரிப்புக்கு அடையாளமா 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் போட்டிருக்கு. இதையும் தொடர்ந்து 1 யோவான் 5வது அதிகாரம் 6ஆம் வசனமாக இருக்கும். 6ஆம் வசனம் தான் கண்டிப்பா. அதுல நம்ம பார்க்கிறோம், அங்கே வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பரலோகத்தில் சாட்சியர்கள் மூவர்னு சொல்லி அடுத்தடுத்த காரியங்களை முன் வைக்கிறார். எத்தனாம் வசனம்? 6ஆம் வசனம் தானே. 1 யோவான் 5:6 இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவாகிய இவரே எதுல இருந்து வந்தவரா? ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும். அப்ப அவருடைய சாயல வேதம் காண்பிக்கு ஜலத்தினாலும் மாத்திரம் இல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும். அப்படி விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்படுது. ஜலம் என்றால் தண்ணீர், ரெண்டும் புறப்படுது. அப்போ குமாரனுடைய சாயலை பிரதிபலிப்பதுதான் சபை கொண்டிருக்க வேண்டிய விசேஷித்த அடையாளம். அதனாலதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே ரோமர் 8வது அதிகாரம் 28, 29, 30 நாம் பார்க்கும்போது வேதம் தெளிவா சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த நன்மை என்ன? அடுத்த வசனத்துல சொல்றார், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய
தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப எந்த சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அப்ப இந்த ஜலம் ரத்தம், அப்ப இந்த விழாவை காண்பித்து கொடுக்கிறார். அப்ப இதை குறித்த காரியங்களை நம்ம 1:7 பார்த்தோம். ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுவது. எபேசியர் 5வது அதிகாரத்துல, ஏன்னா அது முக்கியமா எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது அதைத்தான் கொண்டு வர்றார். எங்க? எபேசியர் 5வது அதிகாரம் 30, 31, 32 3 வசனங்களையும் பார்க்கும்போது வேதம் சொல்லுது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம் சொல்ற. நாம் அவருடைய எலும்பில், அன்னைக்கு அவருடைய மாம்சத்தில் மாம்சமும், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம் சொல்லிட்டு என்ன சொல்றார்? இது நிமித்தம். பாத்தீங்களா? அப்ப ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24 எழுதப்பட்டது அப்படியும் கொண்டுட்டார். இது நிமித்தம் புருஷனவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியுடைய சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவர் ஒரே மாம்சமா இருப்பார்கள். சத்தியத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்ல, 32 சொல்லும்போது சொல்ல, இந்த ரகசியம் பெரியது, நான் ஆதாமை ஏவாளை பற்றி சொல்றேன்னு சொல்லல, நான் கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் பற்றியும் சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்ப பாருங்க, நாம அப்போ எப்போ அவர் எது நிமித்தம் போட்டிருக்கு? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமானவள் சொல்லும் போதுதான் இங்க வெளிப்பாடு வருது. என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமானவள் சொல்லும் போதுதான் என்ன காரியம் வெளிப்படுத்தப்படுது? சபை. இது நிமித்தம். அப்ப அங்கேயே தான் கொண்டு வர்றார், கிறிஸ்துவையும் சபையும் குறித்து. அப்ப எலும்பில் எலும்பு அப்படி என்ன அர்த்தம்? நாம் அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம். எப்படி ஏவாள் ஆதாமுடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவளா இருந்தாலோ, அதே போல மனவாட்டியாகிய சபையாகிய நாமும் கிறிஸ்துவின் எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்கள். கிறிஸ்துவுக்கு மாம்சம் எலும்பு உண்டா? அவர் தேவன் அல்லவா? ஆவியா இருக்கிற தேவனுக்கு மாம்சம் எலும்பு எப்படி இருந்துச்சு? அதுக்குதான் சிலுவை பற்றி உபதேசத்தை கவனிக்கிறோம். ஆவியா இருந்த தேவன் உங்களை என்னை மீட்கும்படிக்கு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானா, அதனாலதான் அவர் எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்துக்கு உரியவர்களானோம். அப்ப இந்த சத்தியத்தை எடுத்தாலும் இதுலயும் எதுதான் காமிச்சு கொடுக்கிறார்? சிலுவையை பற்றி உபதேசம். அதனாலதான் அதுக்கு மேல இருந்தே நீங்க வாசிக்கணும், 25ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கணும். அப்பதான் அந்த சத்தியத்தினுடைய முழுமை நமக்கு அறியப்படும். அப்ப அது என்ன சொல்றாரு? எபேசியர் 5வது அதிகாரம் 25ல இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் சொல்றாரு. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, அது தொடர்ந்து சொல்றாரு, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தாரு என்னது? அற்புத அடையாளங்களை செஞ்சாரா? அதுவா? ஒப்பு கொடுத்தாரு அற்புத அடையாளங்களை செஞ்சதா? சிலுவை. அப்ப தண்ணீரை பற்றிய விஷயம், இரத்தத்தை பற்றிய விஷயம், எலும்புகளை பற்றிய விஷயம், மாம்சத்தை பற்றிய விஷயம், இதெல்லாம் உன்னிப்பா பார்த்தா இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசம். அல்ல, ஆதியாகமம் 2வது அதிகாரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்மளா ஜோடிக்கலைங்க, நீங்க தாராளமா பார்க்கலாம். இன்னைக்கு ஆதியாகமம் 2வது அதிகாரம் முகூர்த்த ஜெப கூட்டத்துல பேசுவாங்க. மேரேஜுக்கு முந்தின நாள் என்னது அழகா சொல்லிடுவாங்க, ஆதாமுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியை ஏவாளை கொடுத்தது போல. ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை, அந்த ஏற்ற துணையை கொண்டு வர. இன்னைக்கும் சொல்றேன், நம்முடைய ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை. ஏன்னா விழா எலும்புக்குள்ளே வரமாட்டுக்கிறார்கள். விழா எலும்பின் சத்தியத்துக்குள்ளே வராமல் ஆவுன்னு கத்திக்கிட்டு புரியாதவைகளை பேசிக்கொண்டு கர்த்தர் வீடு தருவார் கார் தருவார் சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை நம்பி தாங்களும் சபைன்னு சொல்லி சொல்றாங்க. அது ஸ்டூபிடிட்டி. விழா எலும்புக்குள்ள இருந்து, அதான் ஏற்ற துணை எங்க இருக்கா? ஏற்ற இடத்துல இருக்கிறான். தலையில இருந்து எடுக்கல, ஒரு குறிப்பிட்ட இடம். அப்ப இதுல இருந்து எடுக்கிறத நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு விழாவில் குத்துறான். அப்ப கிறிஸ்துவினுடைய விழாவை நாம் பார்க்கும்போது தண்ணீரும் இரத்தமும் ரெண்டையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு விதத்துல இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம், தண்ணீரினால் நாம் நினைச்சப்படுறோம். அந்த தண்ணீர் முழுக்கினால் எப்படி சொல்லப்பட்டு பார்த்தீங்களா எபேசியர்ல? அப்போ ஞானஸ்நானத்துக்கு அடையாளம்.
சத்தியத்தை நான் அறியணும். எப்படி? குமாரனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்படுகிறேன். பாவியாயிருந்தேன், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே, இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிச்சயத்தோடு நான் நீதிமான் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெறுகிறேன். அதோடு முடிகிறதல்ல, ஞானஸ்தான சத்தியம். அந்த திருமுழுக்கு சொல்றாங்களே, தண்ணீர் முழுகு. அப்ப ஞானஸ்தான சத்தியத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிற சத்தியத்தை கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். அடிக்கடி தியானிக்கக்கூடிய வசனம் தான். நீ யாராவது கேட்டா சொல்லிருங்க, ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை இல்லை. ஆதாமுக்கு, அங்க வசனத்தை பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதியிலே, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இந்த வார்த்தை இன்னைக்கு கூட நம்ம எழுதி வைக்கலாம் போல, அந்த அளவுக்கு இன்னும் என்ன செய்யல, காணப்படவில்லை. அப்ப அவருக்குள்ள இருந்த அந்த நோக்கம் எல்லாம் எதை பற்றியதுன்னு கேட்டா, இதுதான் பிரியமானவர்களே, விழாவில் இருந்து எடுக்கணும் சொல்லி. அந்த அயர்ந்த நித்திரை சொல்லும்போது உண்மையிலே நித்திரைய பொதுவா பைபிள் மரணத்துக்கு அடையாளமா சொல்லுது. இப்படிலாம் நீங்க உள்ளான அர்த்தத்துல போனீங்கன்னா, நம்முடைய ஆதாமாகிய கிறிஸ்து, நம்முடைய பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து. ஏன் அவரை ஆதாம் சொல்றேன்? பைபிள் எப்படித்தானே சொல்லுது, முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, ரோமர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனம் அடிக்கடி தியானிக்கிறது தான். ரோமர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். பாருங்க, அப்ப அவருடைய விழாவை நான் தியானிக்க வேண்டியது இருக்கு. அதுல இருந்து புறப்பட்டதை நான் தியானிக்க வேண்டியது இருக்கு. அதுதான் உண்மையான சபை. சும்மா கத்துறது அல்ல, சும்மா வாரந்தோறும் வர்றது வந்துட்டு போறதுனால அல்ல. எது உண்மையான சபை? அவருடைய இரத்தத்துக்கும் அங்கிருந்து வந்த தண்ணீர், இரத்தம் உடனே வந்துச்சான். அப்ப அதனுடைய சாரத்திற்கு நான் பங்குள்ளவனா இருக்கிறேன் என்று சொன்னால், நான் தான் அவருடைய சபை, மனவாட்டியாகிய சபை. நீங்களும் நானும் அதனுடைய சாரத்திற்கு பங்குள்ளவர்களா இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. 3வது அதிகாரத்தில் ஒரு சில சத்தியங்களை நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். 3வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, அங்கே முதல் 6 வசனங்களை மாத்திரம் நான் இப்பொழுது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு முடிக்க வாஞ்சிக்கிறேன். முதல் 6 வசனங்கள் மிக மிக முக்கியமானதுதான், எல்லா வசனங்களை போல. ஏன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம். இது எதை தொடர்ந்து சம்பவிக்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனிங்க. சர்ப்பம் தந்திரம் உள்ளது அப்படிங்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறதுக்கு முன்பாக, இது எதை தொடர்ந்து சம்பவிக்க அப்படின்னா, அவர்கள் 20,000 ஒரே மாம்சமா இருப்பாருன்னு சொல்லி ஒன்ன இணைச்சிட்டார். மணவாளன் மணவாட்டி, ஆதாம் ஏவாள். புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல கிறிஸ்துவும் சபையும் இணைக்கப்பட்டாயிடுச்சு. இணைக்கப்பட்டது இப்ப பிரிக்கப்படணும். இணைஞ்சிருக்கிறாங்க. குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற அந்த சத்தியம், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் என்கிற சத்தியத்தை பற்றுகிற வெளிப்பாட்டிலே இணைக்கப்பட்டிருக்கிற சபை இப்பொழுது வெகு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. இணைக்கப்பட்ட சபை இப்ப தேவ மகிமை இழந்து போய் நிற்கிறது. அது எப்படி? அங்க என்னதான் சொல்லப்பட்டு கேட்டா, எடுத்த உடனே அவர் கொண்டு வந்தார், தந்திரமுள்ள சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. முதலாவது வசனத்துல பார்க்கிறோம். அந்த தந்திரத்தை எப்படி காணலாம் அப்படின்னு சொன்னா, தேவன் சொன்னதுண்டோ என்று கேட்காம, இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆனா சொன்னதுண்டோ. என்றைக்குமே Satan always tries to make us doubt the word of God. என்றைக்குமே அவன் எதுல நமக்கு தேவ பிள்ளைகளை பொறுத்த விஷயத்துல சொல்றேன், உலகத்தருக்கு உலக பிரகாரமான காரியங்களை வச்சு அவன் கொண்டு போயிடுவான். ஆனா தேவ பிள்ளை உண்மையாய் நடக்கிற, நான் இப்போ வேற போலி சபைகள் குறித்து சொல்லல, கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்ட சபை குறித்து சொல்றேன். உடனே சிலர் கேள்வி வரலாம், அப்ப நீங்க சிலுவை பற்றி உபதேசம் சொல்றீங்களே, அதோட தானே இணைக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டை காமிச்சு கொடுக்கீங்களே, அப்படிப்பட்டவங்களையும் சர்ப்பம் வஞ்சிக்க முடியுமா அப்படிங்க கேட்டீங்கன்னா, ஆமா, ஏன் முடியாது? கிறிஸ்துடனே கூட 3 வருஷம் இருந்த யூதாச அவன் அடித்து கொண்டு போகலையா? வெள்ளம் போல அடிச்சுட்டு கொண்டு போகலையா? யோனாவை கூட நம்ம கிறிஸ்துவின் சிலுவை பற்றி உபதேசத்துக்கு அடையாளம் எடுக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 12வது அதிகாரம் 39, 40, 41 பார்க்கும்போது யோனாவை குறித்த ஒரு அடையாளத்தை தேவன் சொல்றார். யோனா இரவும் பகல் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகல் 3 நாள் ஒரு பூமியின் இருதயத்தில் இருப்பார் சொல்லி, குமாரனுடைய மரணம் மற்றும் அடக்கத்துக்கு அடையாளமா, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா யோனாவை ஆண்டவர் திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அவன் என்ன செய்கிறான்? மீனின் வயிற்றில 3 நாள் இருந்து பிற்பாடு 3வது நாள் என்ன செய்யறான்? அவன் வெளியே வருகிறான், கரைக்கு வருகிறான், கிறிஸ்துவும் உயிர்த்தெழுகிறார். இதெல்லாம் காண்பிக்கப்படுகிறது. அவன் மூலம் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாயிற்று.
நினைவு பட்டணம் 1,20,000 அதிகமான ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், அழிவுக்கு தப்பினார்கள். பெரிய விடுதலை தான். அவனையும் பிடிச்சிட்டானே, எரிச்சல்ல பிடிச்சிட்டானே. தேவனுக்கு அவனுக்கு இப்ப டேர்ம்ஸ் சரியில்லை. 2வது அதிகாரத்துல இந்த டேர்ம்ஸ் இப்ப 4வது அதிகாரத்துல வேற மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் சொல்லுவாங்க 2, 4, 6, 8 தான் ஈவன் சொல்லுவாங்க. 2வது அதிகாரத்துல இருந்தது 4வது அதிகாரத்துக்கு வரும்போது eventually he failed to come closer to God. தேவனுக்கு சமீபத்தினால வர முடியல. எரிச்சல். நீ மரண புரிந்த எரிச்சல் இருக்க நல்லது. ஆமா மரண புரிந்த எரிச்சல் இருக்க நல்லதுதான் சொன்னான். அவ்வளவு பெரிய வெளிப்பாடுக்குள்ள வந்த மனுஷனை பைபிள் எப்படி காமிக்க? அப்போ உறுதியா இருக்கணும். அதுதான் இங்க காண்பிக்கிறார். நமக்கு தந்திரம் உள்ளதா இருந்தா அவன் என்ன செய்வான் தெரியுமா? உங்களை என்னை வேற ஒண்ணு இல்லைங்க. He will make us go astray from the word of God. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலக வைப்பான். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். சாத்தான் அப்படி வருவான், இப்படி வருவான், வடக்கு வருவான், நீ எப்படியும் வரட்டும். அவனுடைய ஒரே ஒரு நோக்கம் சொல்லியிருந்தேன். நான் இப்பவும் என்கிட்ட கேட்டேன், எப்ப கேட்டாலும் அதான் சொல்லுவேன். ஒரே ஒரு நோக்கம், தேவ பிள்ளைகளை குறித்த விஷயத்துல தான் சொல்றேன். நான் உலகத்தார் குறித்து சொல்லல. உலகத்தாருக்கு டான்ஸை வச்சு பிடிச்சிருவான், பாடலை வச்சு பிடிச்சிருவான், நாடகத்தை வச்சு, சினிமா வச்சு, பணத்தை வச்சு பிடிப்பான். தேவ பிள்ளைகளை பொறுத்த மட்டும் கிறிஸ்துவோடு இருக்கிற பிள்ளைகளை அவன் எதுலதான் வந்து அசைப்பான் அப்படின்னா, அது நாடகமா இருக்கட்டும், கெட்ட வார்த்தையா இருக்கட்டும், எதுவும் இருக்கட்டும், ஒரே ஒரு கான்செப்ட் தான். வேத வசனத்தை விட்டு, தேவ வார்த்தையை விட்டு விலக வைப்பான். அதுல தானே எல்லாம் இருக்கு. ஊர்பட்ட பாவங்கள் எக்கச்சக்க அனைத்து பாவங்களும் எதுல இருக்கு? வேதத்தை விட்டு விலகுறதுல இருக்கு. அந்த ஒண்ணு செஞ்சுட்டான்னா அவ்வளவு குப்பைகளும் உள்ள வந்துடும், அவ்வளவு அசுத்தங்களும் உள்ள வந்து நிரம்பிடும். அப்ப அவன் தந்திரம் எதுன்னு பாத்தீங்களா? முதல் வசனமே காண்பிக்கு இந்த வசனத்தை விட்டு. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இயேசுதான் கிறிஸ்து, கிறிஸ்துதான் இயேசு. வானத்தில் இருந்த கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் தான் பூமியில மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவரை குறித்து பல இடங்கள் எழுதியிருக்கு. குமாரன் இருக்கு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட, எல்லாம் அவனுக்கு சாதாரண தெரியுமா தெரியாதா? சரி, அதனாலதான் அவன் கேட்கான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் டவுட் பண்ண வைக்கான். நீ தேவனுடைய குமாரனா இல்லையா? அப்ப அவன் சோதனை கொண்டு வந்து விதத்தையும் பாத்தீங்களா? இவ்விதமாக தான். அதனாலதான் அந்த ஏவாளை எப்படி சோதிக்க அப்படின்னா, அதனாலதான் அவ பாருங்க, தேவ வார்த்தையில் அவன் நிலை நிற்காதது ஆண்டவர் எவ்வளவு அழகா காண்பிக்கிறாருன்னா, அதை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றா பாருங்க. தேவன், நீங்கள் 3ஆம் வசனத்துல, 3வது அதிகாரம் 3ஆம் வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். தொடக்கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவர், சொல்லல. இதுலதான் இந்த தேவ வார்த்தையில கொஞ்சம் அலசடிப்படுது பாத்தீங்களா? இதுல வீழ்ச்சியை கண்டடைகிறார். அதனாலதான் இப்ப எதுக்கு இதை இப்ப முக்கியமா பார்க்கணும், சிலுவைப்பட்டி உபதேசத்துல எவ்வளவு முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கங்க, குமாரனும் எதுல நிலைச்சிருந்தாரு தெரியுமா? தேவ வார்த்தையிலேயே நிலைச்சிருந்தா. அதனாலதான் இந்த சோதனைகளை நம்ம பார்க்கும்போது அடிக்கடி தியானத்துல கொஞ்சம் துரிதமாவே சொல்றேன். 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று போட்டிருக்கு. அப்படிதான் நம்ம இங்க கவனிக்கிறோம். நான் 6ஆம் வசனத்தோடு நிறுத்திக்கிறேன். ஆனா இதுல என்ன சம்பவிக்கு அப்படி சொன்னா விளங்கி கொள்ளுங்க. பொதுவா என்னைக்குமே இந்த சாத்தானோடு சம்பாஷணை பண்ணுகிறதே கர்த்தருடைய வேதம் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். இன்னைக்குள்ள அநேக ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சாத்தானோடு சம்பாஷணை பண்ணிட்டு கேட்ட சொல்லியிருந்தாங்க, ஏன்னா லேகியனோடு ஆண்டவர் பேசல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயே பேசிட்டே இருக்காரு இல்ல. அதனால இந்த சாத்தானோடு ஒரு சம்பாஷணை பண்றா பாருங்க, இது என்னைக்குமே இடலுக்கு எதுவானது. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை குறித்த விஷயத்துல 2 கண்ணையும் என்ன சொல்லுவாங்க, எண்ணெயை ஊத்திக்கிட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேவ வார்த்தையில நம்ம எவ்வளவு அப்படின்னா விழிப்புள்ளவர்களா இருக்கணும். அப்ப அவ வந்து பாருங்க, வார்த்தையை வச்சு படிக்கும் போது வார்த்தையிலே அவ சரீரா பாருங்க, வார்த்தையில ஒன்ன சொல்லி இன்னொன்னு கூட்டி, அப்போ என் வசனத்துல ஒன்றையும் கூட்டாதுன்னு சொல்றார். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையில தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டது, அப்ப அதுல ஒன்றையும் கூட்டாது ஒன்றையும் குறைக்காதுன்னு சொல்றார். 4 மற்றும் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள்ல பார்க்கிறோம். வெளிப்படுத்திலையும் சொல்றார், ஒன்னையும் கூட்டாது குறைக்கணும். உபாகமத்திலையும் சொல்றார், இல்ல ஒன்னையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லி. ஆனா பாருங்க, உன்னை கூட்டுறா.
என்னைக்கு தேவ வார்த்தையை விட்டு விலகுறோமோ, விலகுறான், அன்றைக்கு சாத்தானால் வஞ்சிக்கப்படுவோம். இதே இத இப்ப நம்ம இதுல எப்படியா சிலுவை பற்றி உபதேசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஏன், எங்க இருக்கு அப்படி சொன்னா, இதே வஞ்சனைய, இதே சாத்தானுடைய சர்ப்பத்தினுடைய வஞ்சனையை குறித்து, வஞ்சிக்கிற காரியத்தை குறித்து 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், இதையும் நம்ம அடிக்கடி தியானிச்சதுதான். அங்க சொல்ற, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க ஒப்பு கொடுத்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அது என்ன கிறிஸ்துவை பற்றிய உண்மை? அப்போ இந்த கொரிந்தி சபை எந்த உபதேசத்துல கட்டி எழுப்பப்பட்டு வந்தது? சிலுவை பற்றிய உபதேசம். நமக்கு தெரியும், முதல் நிருபத்திலே சொல்லிட்டாரு, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லிட்டாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கிறது. அப்ப சிலுவை குறித்த காரியங்கள், நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் சொல்லி 23ஆம் வசனத்துல சொல்றார். அப்போ 2வது நிருபத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்றார் பாருங்க. அப்போ சர்ப்பமானது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல, அப்ப அந்த வஞ்சிக்கப்பட்ட காட்சியை சொல்லிட்டு, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று. அப்போ எதுக்குதான் சோதனை அப்படின்னா, சிலுவை பற்றிய உபதேசத்திலிருந்து விளக்கப்படுவதற்கு, விலகிறது தான் சத்துரு முயற்சி பண்றான். அப்படிதான் பைபிள்ல இருக்கு, கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சரி, அந்த வஞ்சனையை காமிச்சு கொடுக்கிறார். அப்ப விலகும்படி கெடுக்கப்படுமோன்னு சொல்லி பயப்படுறேன், கெடுக்கப்படுமோன்னு பயப்படுறேன்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு? எப்படி என்றால் விளக்கம் கொடுக்கிறார். நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை உங்களுக்கு பிரசங்கித்தானால், ஒரு நிமிடத்தில் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை, அப்ப நாங்கள் சொல்லாத அந்த வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவின் 3 இது இருக்கா இல்லையா? 3 அந்த இடத்துல இருக்கு. அவங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்ப கெடுக்கப்படும்படியான சாத்தானுடைய சற்பனை, சாத்தானுடைய வஞ்சகம் எவ்விதமாய் இருக்கும் என்று சொன்னால், வேறொரு இயேசு. நீங்க அதுதான் நீங்க அடையாளப்படுத்த மாட்டேங்காங்க. நீங்க நாம் ஏன் இங்க கூடி வர வேண்டிய அவசியத்தை உணர்கிறோம்? அதிகமானவர் ஏன் வர முடியலைங்க? ஏன்னா இந்த சத்தியம் அதிகமா பிடிக்க மாட்டேங்குது. வேற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். பக்கத்துல கூட சொன்னாங்க, 150 பேருக்கு மேல வர்றாங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னு விசாரிச்சா பருப்பு, காய்கறி, அப்படி ஒரு ஊழி நடந்துட்டு இருக்கு. அப்படி இங்கேயும் கொடுக்கறதா இங்க இடமே நிக்க முடியாது, பிச்சுக்கிட்டு போயிரும். நான் சொல்றேன், இது வேறொரு இயேசு. அதனாலதான் நாங்களும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. அதுதான் இங்க சொல்லுது. அவங்களுடைய வஞ்சனை எதுல இருந்து விளக்கப்படும்படி. நம்ம சும்மா சொல்லிடுவோம், அது புசிக்கிறது ஏதோ ஒரு மரம், ஏதோ ஒரு பழம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. எதுல இருந்து அப்படின்னு சொல்லும் போது, அந்த உடன்படிக்கையிலிருந்து. அந்த உடன்படிக்கை என்ன? ஜீவனை குறித்த உடன்படிக்கை. இவள் இணைக்கப்பட்ட விதம் எதுல? அந்த உடன்படிக்கை தேவன் கொடுத்த உடன்படிக்கை, சாகாதபடிக்கு. சிலுவை பற்றிய உபதேசத்துலதான் அந்த சாகாத பிரமாணம் இருக்கு. நம்ம அப்படித்தானே படிச்சோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை எங்கதான் மாண்டு போக வைக்கிறார்? நமது மரணத்தில். அதனாலதான் பிரியமானவர்களை, காணொளியும் பார்க்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களே, தயவு செய்து கேளுங்க. நீங்க வேற எதையோ பேசிட்டு இருக்காங்க. கோபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, அப்படி பேசி உங்க சபையில நீங்க பெரிய ஒரு ஊழியக்காரரை உங்களை காண்பிச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய பிரபலமான தரமான ஊழியக்காரர்கள் கூட பெருமையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, கணவன் மனைவியோட அன்பா இருப்பது எப்படி, இப்படி டீச் பண்ணி சுய நீதிக்குள்ளே நீங்க நடத்த போறீங்களா? நியாயப்பிரமாண நீதிக்குள்ளதான் நடத்த போறீங்களா? இதை செய், இதை செய்யாதே, இப்படி இரு, இப்படி இருக்காதே, சாத்தான் இப்படி வருவான், நீ கவனமா இரு. நீ என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? எல்லாத்தையும் விழுங்கிட்டு போயிடுவான். சிலுவை பற்றி உபதேசத்தில் நிலைத்திருக்க சொல்லுங்க. ஐயா, ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இதை சொன்னா ஒரு மாதிரில இருக்கு. அப்பதான் ஆதி அப்போஸ்தலரை தான் கேட்கணும். எல்லா நிருபத்திலும் இதை எழுதுறாங்க, சலிக்காம எழுதுறாங்க. இன்னும் அதிகமான நிருபங்களை கொரிந்தியருக்கு இன்னும் 3வது நிருபம் எழுதினா கூட அவர் என்னதான் சொல்ல போறாரு? சிலுவை பற்றி தான் எழுத போறாரு. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கிறவங்க தயவு செய்து மனம் திரும்பிருங்க. சும்மா அது ஒரு செய்தி, ஆபிரகாமை குறித்து 4 பாயிண்ட், யோசேப்பு குறித்து 5 பாயிண்ட் போகாதீங்க. இதெல்லாம் கேட்டுக்கு எதுவானது?
அவர்களை குறித்த விஷயத்துல குமாரனுடைய சாயலை காண்பித்து கொடுக்க ஊழியக்காரர்களாகிய நாம் தவறுவோமானால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம் என்று அர்த்தம். குமாரனுக்காக தான் சகல காரியங்கள் அன்று வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை சும்மா ஆதாம் ஏவாளை நமக்கு காண்பிக்கணும், ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படி காமிச்சு கொடுக்கறதுக்கா இருக்கட்டும். அந்த கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறத ஆதாம் ஏவாள் மூலம் இல்ல, கிறிஸ்து சபையில் அன்பு கூறுறது போல புருஷன் மனைவியில் அன்பு கூறணும். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல. அப்ப எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் எதுதான்? சிலுவை பற்றிய உபதேசம் தான். பிள்ளைகளுக்கு கொடுக்கறாலும் அதுதான் வரப்போகுது. நம்ம அடுத்து பிள்ளைகளை குறித்துலாம் தியானிக்க தான் போறோம். ஆதாமின் பிள்ளைகளை குறித்துலாம் தியானிக்க தான் போறோம். அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கேட்கிற இந்த வேத வசனங்களை நினைத்து பாருங்கள். நாம் தொடர்ந்து வேத வசனங்களை அடுத்தடுத்து தியானிக்க போறோம். அதனால தயவு செய்து யூடியூப்ல காண்கிறவர்கள் தயவு செய்து நீங்க தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்க, தொடர்ந்து செய்திகளை கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நம்ம இருக்க இடத்துல அப்படி நம் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?